உங்கள் கையில் கடிவாளம் இருக்குது, கனிமொழி கையில் கடிவாளம் இருக்குது. கனிமொழி என்ன சொன்னாலும் சாதிக்கிறார், எப்படி சாதிக்கிறாருன்னு தெரியல. எப்படி கடிவாளம் கையில் இருக்க தூத்துக்குடி சீட்டு டம்மியால் போடு, அப்போ கடிவாளம் உங்கள் கையில் தானே இருக்குது. G2 இது ரைடு அடிக்கிறான், இன்கம் டேக்ஸ் ரைடு. டெல்லிக்கு போகிறாரு, ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு ஸ்டாலின், நிர்மலா சீதாராமன், மறுநாள் நின்று போச்சே. அப்போ கடிவாளம் யார் கையில் இருக்குது? இவங்க கையில் இப்போ இருக்குது. எப்படி நாணயம் வந்தது? கடிவாளம் இவங்க கையில். 80 அடி சிலை எப்படி வந்தது? கடிவாளம் இவங்க கையில். இடி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பொன்முடி வழக்கிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இது வருது. ஆனால் அட்டர்னி ஜெனரல் வாயை திறக்க மாட்டேங்கிறான். பாஜகலேருந்து யார் அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ தான் திமுக கடிவாளத்தை கையில் வச்சுருக்கான். யாரை பிடிக்கணுமோ கரெக்டாக பிடிச்சி ஒவ்வொன்றிலையும் தப்பித்து விடுகிறான். ஆனால் அன்றைக்கி வாஜ்பாய் இருக்கும்போது வெறும் 12 சீட்டை வச்சு இவன் கையில் கடிவாளம் இல்லை.